பேசுறீங்க. ஹலோ, கேக்குதா? ஸோ என்னோட நேம் வந்து கவினிலா. நான் ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2022ல நான் வீட்ல இருந்து தான் படித்தேன் ஆன்லைன் கோர்ஸ் ரேஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல எதுவுமே கிளியர் ஜான்ல ஸ்டார்ட் பண்ணேன் 2022ல. ஸோ 6 மந்த்ஸ் அப்படியே போச்சு. கிளா கோர்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் உடனே எக்ஸாம் வந்துருச்சு. எதுவும் கிளியர் பண்ணல. எனக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. உடனே டக்குன்னு எக்ஸாம் வந்துச்சு. எதுவும் கிளியர் ஆகல. இப்போ நெக்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் கிளியர் ஆச்சு செகண்ட் இயர்லயே. அப்போ இங்கிலீஷ் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் செக்ஷனலே அட்டன் பண்ண மாட்டேன். அப்போ வந்து நான் டெக்ஸ்ட் புக்ல தான் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். இங்க வந்து தான் எனக்கு பிராக்டிஸ் மார்க்ல தான் டெஸ்ட் போடணும். டெக்ஸ்ட் புக் அந்த அளவுக்கு ஓகேவா இருக்காதுன்னு சார் சொன்னாரு. எனக்கு அப்ப டெக்ஸ்ட் புக்ல தான் போட்டுட்டு இருந்தேன். அப்ப இங்கிலீஷ் செக்ஷனலே நான் போடவே மாட்டேன். அப்படியே எக்ஸாம் டைம்ல அப்ப போடுறப்ப மார்க் வராது, சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். அப்ப நான் போடவே மாட்டேன், வெறும் குவான்ஸ் ரீசனிங் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பேன். அப்ப இங்கிலீஷுக்கு வந்துட்டு அப்பதான் சார் வந்து வீடியோ போடுறாரு, சிடபிள்யூஜில போட்டாரு. அப்ப ஏன்னா அப்பதான் சார் நான் பாத்துக்கிறேன் இங்கிலீஷுக்கு, நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுதான். அப்புறம் அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப சார் வந்து ஒக்காபு ரீடிங், எடிட்டோரியல் ரீடிங்லாம் அப்பயே பார்க்க சொன்னாரு. அப்ப அவரோட வீடியோல அந்த கிராமர் 21 கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங்கு எல்லாமே பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீடிங் வந்துச்சு. கேக்குதா? அப்போ ஓரளவுக்கு ரீடிங் வந்துச்சு. அப்புறம் ஒரு வீட்லயே இருந்து படிச்சு எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. வீட்ல இருந்துட்டு எங்கேயாச்சும் போய் படி, இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க போனாலும் ப்ரிலிம்ஸுக்கு தான் ஃபோக்கஸ்ட் அதிகமா இருக்கும். மெயின்ஸுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ண எங்களால ப்ரிலிம்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சார் வந்து வீடியோ போட்ட இந்த மாதிரி கின்ஸ் அகாடமில ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உடனே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்ததான். இங்க வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது. மார்ச் 6 வந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ மார்ச் 6 வர போகுது. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு சொல்றேன். இந்த இங்க வந்து அந்த 2 இயர்ஸ்ல இங்க ஸ்டார்டிங்ல கிளாஸ் இங்க இங்கிலீஷ் கிளாஸ் வர்றது தான் எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாவே இருக்கும். அந்த அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டு இங்க இங்கிலீஷ் கிளாஸ் காலைல அட்டன் பண்ணாதான் எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கும். காலைல 7க்கே கிளாஸ் இருக்கும் அப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாவே இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்புறம் குவான்ஸ் ரீசனிங் கிளாஸும் நடந்துச்சு. அங்க நடந்துச்சு, ராஜேஷ் சார் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய டெஸ்ட். கேக்குதா? ஓகே, குவான்ஸ் ரீசனிங் கிளாஸ் இங்க நடந்துச்சு. ப்ரிலிம்ஸுக்கு நடக்கும், மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாரு. வார வாரம் டெஸ்ட் இருக்கும், 2 டெஸ்ட் இருக்கும். அப்ப நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆச்சு. இங்க வந்துதான் எஸ்பிஐ பிஓ தவிர மத்த எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆச்சு. அப்புறம் என்னன்னா டிஏ கிளாஸ் எல்லாம் நடந்துச்சு. நான் வந்து எனக்கு குவான்ஸ் ரொம்ப ஆவரேஜ். நான் அந்த பயத்திலே போகவே இல்லை, டிஏ கிளாஸ் எல்லாம் போகவே இல்லை. மெயின்ஸுக்கு அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணல, கரண்ட் அஃபேர்ஸும் அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணல. சும்மா படிச்சேன், ரொம்ப சீரியஸாலாம் படிக்கல கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப டிஏ கிளாஸும் போகல. அந்த குவான்ஸ் பயத்திலேயே நான் போகவே இல்லை. இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இங்க அட்டன் பண்ணிட்டு அந்த டிஏ கிளாஸ் எல்லாம் போகவே இல்லை. அதுல என்ன ஆச்சுன்னா போன டைம் ஐபிஎஸ் டிஓல குவான்ஸ்ல 0, நான் போடவே இல்லை எதுவுமே. அதுக்கப்புறம் சரி நம்ம பயப்படக்கூடாது, இந்த இயர் ஸ்டார்டிங்ல பயப்படக்கூடாது, எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஏ கிளாஸ், பிரவீன் அண்ணா கிளாஸ், அப்புறம் நிறைய கிளியர் பண்ணி போனவங்க எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணேன். அதுலதான் கொஞ்சம் கான்பிடன்ஸ் கிடைச்சிச்சு. ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜா குவான்ஸுக்கு போச்சு. இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா சார் தான். இங்க வந்து நான் கிளாஸ் எடுத்தது சார் வந்து என்ன ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சோடனே ஒரு ரிவ்யூ செஷன் மாதிரி நடத்தினாரு. அப்ப என்ன சொன்னாங்க, இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அதுவே போதும், கிளாஸ் அட்டன் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப குவான்ஸ் வந்துட்டு தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ டிஏ கிளாஸ், பிரவீன் அண்ணா கிளாஸ் அட்டன் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பிரவீன் அண்ணா சொன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அட்டன் பண்ணணும். எனக்கு அந்த எப்படி அட்டன் பண்ணே தெரியல. மெயின்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எது ப்ரிஃபர் பண்ணணும், எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்புறம் பிரவீன் அண்ணா தான் அந்த கிளாஸ் தான் நாங்க அட்டன் பண்ணோம். இங்க நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முன்னாடி இங்கதான் உட்காந்துருப்பேன். ஒரு அட்டன் பண்ணோம். ஓகே, இந்த டைம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவா எனக்கு எல்லாம் இதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்து அக்யூரசி நல்லா மெயின்டைன் ஆச்சு. இப்போ செகண்ட் இயர்ல போக அக்யூரசி மெயின்டைன் ஆகும். சார் வந்து என்னன்னா
இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு எடிட்டோரியல் ரீட் பண்ண சொன்னாரு. 100 டேஸ்க்கு எடிட்டோரியல் ரீட் பண்ணி சம்மரி எழுத சொன்னாரு. அதுல ரீடிங் ஸ்பீட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு எனக்கு. அதுதான் ஒரு இந்த டைம்ல இங்கிலீஷ்க்கு ஒரு பூஸ்டா இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ்ல தான் எனக்கு மார்க் அதிகமா வந்துச்சு. இங்கிலீஷ் தான் என்னோட ஸ்ட்ராங்கு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு இங்க தான் நான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். போன டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அவ்வளவா ஃபோக்கஸே பண்ணல. இந்த டைம் வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைல 6:30க்கு ஆதி ப்ரோ கிளாஸ் எடுப்பாரு. காலைல வருவோம். ரிவிஷன் கிளாஸ் நடக்கும் சாட்டர்டே, சண்டே எல்லா கிளாஸ்க்கும் வந்து அட்டென்ட் பண்ணுவோம். நான் ஒவ்வொரு நாள் நான் நைட்டு தான் படிப்பேன். காலைல எந்திரிக்க மாட்டேன். அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ராஜி, பிரீத்தி எல்லாம் காலைல போவாங்க. அவங்க வந்து நைட்டு சொல்லி தருவாங்க. நான் வராத அன்னைக்கு சொல்லி தருவாங்க. தேங்க்யூ. ரொம்ப அப்புறம் அன்னைக்கே சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப எமோஷனல் சப்போர்ட்டா இருந்தது ராஜி, அப்புறம் ஐஷு, தீபா, சஞ்சய் எல்லாம். அவங்களாலலாம் நான் ரொம்ப பயப்படுவேன். ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கே பயப்பட்டுட்டு இந்த கொஸ்டினை பார்த்தே நான் பயப்படுவேன். அப்புறம் டெஸ்ட் போடுறப்ப அது ஈஸியா இருக்கும். அதாவது சரி பயப்படக்கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு improve ஆச்சு. யாராவது வந்து பயப்படுறீங்கன்னா பயப்படாம அட்டன் பண்ணுங்க கான்ஃபிடென்ஸா. அப்புறம் இந்த பிளேஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணுங்க. சரி அவ்வளவுதான். இன்டர்வியூக்கு பியூ மெயின்ஸ் வந்த உடனே எனக்கு சார் கூட அவ்வளவா நான் இன்டராக்டே பண்ணதே கிடையாது. மெயின்ஸ் ரிசல்ட் வந்தோடனே கிளியர் ஆனோடனே ஐயோ சார் கிட்ட போகணுமே அவர்கிட்ட நான் பேசினதே கிடையாதுன்ற பயமா இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூ கிளாஸ் அட்டன் பண்றப்ப அவர்கிட்ட பேசி பேசி கொஞ்சம் எனக்கு பயம் போயிடுச்சு. சார் தான் எனக்கு ஃபுல்லா இது பண்ணாரு. 2 இன்டர்வியூ இங்க மட்டும் தான் அட்டன் பண்ணிட்டு போனேன். எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் கூட சார் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாரு. அன்னைக்கு நைட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் நைட் எனக்கு கண்டக்ட் பண்ணி சார் இதுக்கெல்லாம் எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணனே தெரியல. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார்ன்னு கேட்டேன். சார் தான் ஃபுல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. வேற